பாஸ், லாட் சைஸ் திரும்பவும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா? அதை பற்றின டீட்டெயில் சொல்கிறீங்களா? செபி ஆப்ஷன் ட்ரேடிங்கை கண்ட்ரோல் பண்ணும் விதமாக மினிமம் கான்ட்ராக்ட் வேல்யூவை 5 lakhsல இருந்து 15 lakhs அண்ட் எபோவ் வைக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸை கொண்டு வந்தாங்க. இதனால எல்லா கான்ட்ராக்ட்ஸோட லாட் சைஸும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. நார்மலாக 25 இருந்த நிஃப்டி 75 வந்துருச்சு. பேங்க் நிஃப்டி 15 இருந்து நமக்கு 30 கொண்டு வந்துட்டாங்க. டிசம்பர்ல ட்ரேடான எல்லா கான்ட்ராக்ட்டுமே பழைய லாட் சைஸ் எல்லாம் ட்ரேட் ஆச்சு. ஆனால் ஜனவரி 1 இருந்து எல்லாமே புது லாட் சைஸுக்கு சேஞ்ச் ஓவர் ஆயிடுச்சு. இருந்தாலும் கூட ஜனவரி மந்த் கான்ட்ராக்ட் மட்டும் பழைய லாட் சைஸ்ல தான் ட்ரேட் ஆயிட்டு. நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, சென்செக்ஸ், பேங்க் எக்ஸ் எல்லாமே அடுத்த வாரம் ஃபுல்லா பழைய லாட் சைஸ்ல தான் எக்ஸ்பைரி ஆக போகுது. இந்த லாட் சைஸை எப்படி சேஞ்ச் பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ கடைசி ஃப்ரைடே டேட் பிரகாரம் நிஃப்டி 23,092 இருக்கு. இதே மாதிரி பேங்க் நிஃப்டி 48,367 இருக்கு. இப்போ நிஃப்டியோட புது லாட் 75. இப்படி பாத்தீங்கன்னா இதோட கான்ட்ராக்ட் வேல்யூ 17 லட்ச ரூபா வருது. இருந்தாலும் நீங்க பேங்க் நிஃப்டி பாருங்க 48,367 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 30 அப்படிங்கிற நீங்க லாட் சைஸ் பாத்தீங்கன்னா 14,51,000 தான். செபி சொன்ன நார்ம்ஸ் கீழே தான் இப்போ பேங்க் நிஃப்டியோட கான்ட்ராக்ட் வேல்யூ இருக்கு. அப்போ ஃபியூச்சர்ல பேங்க் நிஃப்டியோட லாட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இது ஃபுல்லா பழைய லாட் சைஸ், இந்த பக்கம் இருக்கிறது போல ரிவைஸ் லாட் சைஸ். இது ரெண்டுமே உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த கடைசி எக்ஸ்பைரி மட்டும் பழைய லாட் சைஸ்ல ட்ரேட் ஆக போகுது. இதுக்கப்புறம் எல்லாமே புது லாட் சைஸ்ல மட்டும் தான் இருக்க போகுது. அது மட்டும் இல்ல பேங்க் நிஃப்டியோட கான்ட்ராக்ட் வேல்யூ இப்போ 15 லட்சத்துக்கு கீழே தான் இருக்கு. அப்போ பேங்க் நிஃப்டியோட லாட் சைஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆக தான் வாய்ப்பு இருக்கு.